அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கே பாடம் எடுத்த இளைஞன், சாட்டை துரைமுருகனை திணறடித்த இளைஞர், அப்படி இப்படின்னு கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க தவிட்டு தற்குறிகளான திராவிடர்களும் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத, தமிழ் தேசிய அரசியலின் அரிச்சுவடி கூட தெரியாத தாவேகாவை சேர்ந்த தற்குறி அணில்களும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராகவும் அவரை கேலி கிண்டல் பகடி செய்து சில ரைட் அப்புகளையும் சில காணொளிகளையும் பதிவிடுவதை பார்க்க முடியுது. என்ன ஏது அப்படின்னு தோண்டி துருவி பார்த்தா நமக்கு ஒரு செய்தி தெரிய வந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துரைமுருகன், அதிமுகவை சேர்ந்த அண்ணன் கல்யாண சுந்தரம், திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி, இவங்க 3 பேரும் கலந்து கொண்ட மாணவர்கள் உடனான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒண்ணு புதிய தலைமுறையில வெளியாச்சு. அந்த நிகழ்ச்சியில ஒரு மாணவர் அண்ணன் சாட்டை துரைமுருகனை நோக்கி சில கேள்விகளை கேட்கிறாரு. குறிப்பா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வரக்கூடிய வட இந்தியர்கள் தொடர்பாக சில கேள்விகளை கேட்கிறாரு. அவருடைய கருத்துக்களையும் சொல்றாரு. அந்த கேள்விகளும் சரி, அவர் சொன்ன கருத்துக்களும் சரி, எவ்வளவு ஆபத்தானது அபத்தமானது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் உணராமல் இந்த தற்குறி அணில்கள் சமூக வலைதளங்கள் முழுக்க அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க திராவிடர்களை விட்டுருங்க, அவங்க தெரிஞ்சேதான் இதை பரப்புறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால திராவிடர்களை விட்டுருங்க, இந்த அணில்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய முதல் கட்சி மாநாட்டுல இந்த மண்ணின் 2 கண்களாக தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. இப்ப அவங்களோட ஒரு கண்ணுல தமிழ் தேசியம் இருக்குல்ல. தமிழ் தேசியம் என்றால் என்ன, தேசிய இனம் என்றால் என்ன, தேசிய இனத்தின் உரிமைகள் என்றால் என்ன, இதை பற்றி எல்லாம் அடிப்படை தகவல் தெரிஞ்சிருந்தா கூட அந்த பையனோட காணொலிய இவனுங்க பரப்பி இருக்க மாட்டானுங்க. ஆனா இதுங்க தற்குறிங்க, இதுங்களுக்கு அரசியலே தெரியாது. இதுல தமிழ் தேசிய அரசியல் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம நம்புறது நம்முடைய முட்டாள்தனம். இது தமிழ்நாட்டோட சாபக்கேடா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு 40 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு ஒரு தற்குறி தலைவன் உருவாகி வரான். சரியா? முதல் தற்குறி தலைவன் யாரு அப்படின்னு கேட்காதீங்க, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்றேன். இப்ப முக்கியமான செய்திக்கு வருவோம். இப்ப இவங்கெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்கே பாடம் எடுத்த இளைஞன், தன்னுடைய கேள்விகளாலும் கருத்துக்களாலும் சாட்டை துரைமுருகனை திணறடித்த இளைஞன் அப்படின்னு. அப்படி என்ன அந்த பையன் பெரிய கேள்வியை கேட்டுட்டான், அப்படி என்ன அரிய பெரிய கருத்துக்களை சொல்லிட்டான் அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா விரிவா பார்க்கலாமா? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரி, அந்த தற்குறி தம்பி முதல்ல சொன்ன கருத்து அல்லது நம்மை நோக்கி முன் வச்ச முதல் குற்றச்சாட்டு என்ன, அத நீங்களே பார்த்துட்டு வாங்க. தமிழ் தேசியம் பேசும்பொழுது தம்பிமார்கள்ட்ட இது எப்படி போய் மாறுதுன்னா, இங்க தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், நீ கிளம்பி ஆந்திராவுக்கு போ, நீ கிளம்பி வடநாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தமிழ் செப்பரேட்டிசம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது நிதர்சனமான உண்மை. இது எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது. பாத்தீங்களா? தற்குறி தம்பி என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், தமிழர்கள் அல்லாத பிற மொழியாளர்கள் அவர்களோட மாநிலத்திற்கே போக வேண்டும் என்று பேசும் தமிழ் செப்பரேட்டிசம், தமிழ் பிரிவினைவாதம் உருவாக ஆரம்பித்து விட்டது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் ஏன் அந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கணும்? இப்ப அந்த தற்குறி தம்பியோட அணுகுமுறை, அப்ரோச்சே சரியில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பியோட அணுகுமுறையிலேயே தப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க அல்லது ஒருத்தரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை சான்று இருந்தால்
அந்த கருத்து மற்றும் குற்றச்சாட்டுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அந்த கருத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் எதிராளிக்கு உருவாகும். அப்படி எந்த ஒரு அடிப்படை சான்றும் இல்லாம நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, நீங்க ஒருத்தரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் பார்க்கப்படும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. மற்றபடி அது ஒன்றும் பொது கருத்து கிடையாது. சோ இப்ப அந்த தற்குறி தம்பி தமிழ் தேசியவாதிகளை நோக்கியும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாரு இல்ல, அதற்கு என்ன அடிப்படை சான்று இருக்கு? எந்த அடிப்படை சான்றுகளையும் கொடுக்காம அவர் என்ன சொல்றாரு, இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. நீ ஒரு கருத்தை கொண்டு வந்து என் வாயில எதுக்கு திணிக்கிற? சோ முதல் பால்லையே அவுட் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச்சே சரி கிடையாது. அந்த இடத்துலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சான்றே இல்லாம நீ முன் வச்ச கருத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. இல்ல சான்று இருக்கு அப்படின்னா எடுத்து காட்டணும். எந்த தமிழ் தேசியவாதி அல்லது எந்த தமிழ் தேசிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எந்த ஒரு கட்சியா கூட இருக்கட்டும், எந்த தமிழ் தேசியவாதி, எந்த தமிழ் தேசிய கட்சி, எந்த ஒரு தமிழ் தேசிய அமைப்பு இயக்கம் எப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும், பிற மொழியாளர்கள் அனைவரும் அவங்க மாநிலத்திற்கே போகணும் அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் எப்ப பேசினாரு, ஐயா மணியரசன் எப்ப பேசினாரு, ஐயா வெங்கட்ராமன் எப்ப பேசி இருக்கிறாரு, அண்ணன் அருணபாரதி எப்ப பேசி இருக்கிறாரு, இடும்பாவனம் கார்த்தி பேசி இருக்கிறாரா, இல்லனா அண்ணன் சாட்டை துரைமுருகனே எங்கேயாச்சும் பேசி இருக்கிறாரா, துருவன் பேசி இருக்கிறாரா, இல்ல யூடியூப்ல இத்தனை பேர் பேசுறோம்ல எங்கள்ல யாராச்சும் பேசி இருக்கிறாங்களா? எடுத்து காட்டி இருக்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் எதுக்காக என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தவிர்த்து தற்குறி தம்பிக்கும் கடந்த 2 நாட்களாக இவருடைய காணொலியை வைத்து கம்பு சுத்தி கொண்டிருக்கும் திராவிட தற்குறிகளுக்கும் தற்குறி அணில்களுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுவோம். இப்ப இவர் முன்வச்ச குற்றச்சாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியோ மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களோ அமைப்புகளோ எப்போதும் எங்கேயும் பேசியதும் கிடையாது, எழுதியதும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை முழக்கமே இந்த கட்சி அனைத்து மக்களுக்கும் ஆனது, இந்த கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. எல்லா உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவங்க பிற மொழியாளர்களை அவங்களோட சொந்த மாநிலத்திற்கு போங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, முன்வைக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் முழக்கங்களில் ஒன்று, எல்லாரும் வாங்க கூடி வாழ்வோம், ஆனால் எங்களுடைய தாய் நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் ஒரு அடி முன்னால நிற்போம். ஏன் இதை சொல்றோம்? ஏன்னா இது தமிழ்நாடு, நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தாய் நாட்டை நாங்கள் ஆள வேண்டும் என்று கேட்பது எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இப்படித்தான் உலகத்தில் இருக்கின்ற மற்ற தேசிய இன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியும் இந்த இந்திய துணைக்கண்டத்துல தமிழர்களுக்கான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். சரி, இத கூட விடுங்க. அண்ணன் சீமான் அடிக்கடி மேடையில ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பேசுவாரு. தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவனாகிய நான் என்னுடைய தேசிய இன விடுதலைக்காகவும் அரசியல் உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் போது என்னுடைய தாய் நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மற்ற மொழியைச் சேர்ந்தவர்களை, அதாவது மற்ற தேசிய இனத்தை சேர்ந்தவர்களை பகை இனங்களாகவும் பகை ஆற்றல்களாகவும் மாற்றிக்கொண்டு ஒருபோதும் எங்களுடைய தேசிய இன விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெற முடியாது. எனவே எல்லாரும் வாங்க, நாம கூடி வாழ்வோம், ஒன்னா நிற்போம், ஆனா எங்களுடைய நாட்டை நாங்க தான் ஆளுவோம். அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? இதுல எங்க இருந்து வந்துச்சு பிரிவினைவாதம்? இதை புரிந்து கொண்ட சில பிற மொழியாளர்கள் எங்களுடைய கட்சியிலேயே இருக்கிறாங்க, எனக்கே நிறைய மூத்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்க இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் தமிழன், நீ பிற மொழியாளன், அதனால உன்னையெல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு இந்த கட்சிக்குள்ள இருந்து யாரும் பேச முடியாது. நாளைக்கே என் முன்னாடி ஸ்ரீதர் அண்ணன் வந்து நின்னா அவருக்கு உண்டான மரியாதையை
நான் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா என்னுடைய மூத்தவர் அண்ணன் கரிகாலன் வந்து நின்னாருன்னா அவருக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்கணும். புரியுதா? அதுதான் நாம் தமிழர் கட்சி. இப்படி எங்களுடைய இந்த சித்தாந்தத்தையும் கருத்தையும் புரிந்து கொண்டு எங்களோடு நிற்கும் பிற மொழியாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை எல்லாம் அவங்க மாநிலத்திற்கே போங்கன்னு சொல்ற ஒரு தமிழ் பிரிவினைவாதம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை நோக்கி அந்த தம்பி குற்றச்சாட்டை முன் வச்சாரு இல்ல, அப்படி ஒரு கருத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டிருந்தால் எப்படி பிற மொழியாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? சோ அந்த தம்பிக்கு தமிழ் தேசிய இனம் அப்படின்னா என்னன்னு தெரியல, தேசிய இன அரசியல்னா என்ன அதுவும் தெரியல, நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை முழக்கங்கள் என்ன, அவங்களோட அரசியல் என்ன, இது எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாம வாயில வாந்தி வர மாதிரி கண்டதையும் ஒளரி கொட்டி வச்சிருக்கிறாரு. அவரு கக்குனத இந்த திராவிட பன்றிகளும் இந்த அணில்களும் நக்கி குடிச்சிட்டு கடந்த 2 நாட்களாக நமக்கு எதிராகவும் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராகவும் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மானங்கெட்டவங்களா, படிச்சு தொலைங்கடா, முடியல. அடுத்து அந்த தற்குறி தம்பி சொன்ன கருத்து தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதனுடைய பின் விளைவுகளை தெரிஞ்சுதான் அவர் பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அவரு என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நீங்களே கேட்டுட்டு வாங்க. 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 1800கள்ல இருந்து பஞ்சம் உழைப்பதற்காக பசியும் பட்னிமா பல நாடுகளுக்கு இந்தியாவில் விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அங்க இருக்க தமிழர்களை வெளியே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க இடம் பத்துமா? எந்த நாடுகள் எடுத்துட்டாலும் 10 விழுக்காடு 15 விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் இனக்குடிகள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 1.5 கோடி பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்துட்டாங்கன்றத உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நம் தமிழ் உறவுகளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. அதனால அப்படி பேசுறது நான் எதிர்க்கிறேன். கேட்டீங்களா என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல 1.5 கோடி வட இந்தியர்கள் குடியேறியதா அடிக்கடி நீங்க சொல்றீங்க. தமிழர்கள் நாம கூட தான். நாமன்னு அவர் எப்படி தன்னை சேர்த்துக்கிறாருன்னு புரியல. ஏன்னா அவர் பேசின எல்லா கருத்துக்களுமே தமிழ் இனத்திற்கு எதிரான ஒன்று. தமிழ் இனத்திற்கு எதிரான கருத்தை பேசிட்டு தன்னையும் தமிழன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. சரி, போகட்டும். தமிழர்கள் நாம கூட தான் 1800கள்ல இருந்து பல நாடுகளுக்கு பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறோம். அங்கெல்லாம் இருக்கிற தமிழர்களை திருப்பி அனுப்புனா அவங்கள தமிழ்நாடு ஏத்துக்குமா? தமிழ்நாடு அவங்களை எல்லாம் தாங்குமா? இந்தியாவுல பல மாநிலங்கள்ல தமிழர்கள் போய் வசிக்கிறாங்க, குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கிறாங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களை தமிழ்நாட்டை விட்டு போக சொன்னா இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற தமிழர்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. உண்மையாகவே இந்த கருத்தை பேசும்போது அந்த தம்பி தெளிவாத்தான் இருந்தாரா, இல்லைன்னா எங்கேயாச்சும் டோப்பு வாங்கி இழுவைய போட்டுட்டு போதையில கண்டதையும் பேசினாரா அப்படின்னு சுத்தமா எனக்கு புரியல. இவர் பேசின கருத்து இந்த தமிழ் இனத்திற்கு எதிரான ஒன்று. இன்னும் சொல்ல போனா தமிழர்களோட அரசியல் எதிர்காலத்திற்கே ஆபத்தான கருத்து இது. ஏன்னு நான் சொல்றேன். இப்ப அவர் சொல்றாரு இல்ல, 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் நீங்க வெளியேற்றணும்னு சொல்றீங்க. மறுபடியும் சொல்றேன், நாங்க எப்படா அப்படி சொன்னோம்? எங்க சொன்னோம்? தமிழ்நாட்டிற்கு வரும் வட இந்தியர்களோட வருகைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கணக்கெடுப்பு இருக்கணும். அதுக்காக இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வந்து வட இந்தியர்களோட வருகைய பதிவு செய்யணும். யாரு வராங்க, எந்த மாநிலத்துல இருந்து வராங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் குற்ற பின்னணி இருக்கா, இங்க வேலைக்காக வருகின்ற வட இந்தியர்களை வேலைக்கு எடுத்த கான்ட்ராக்டர் யாரு, எந்த நிறுவனத்துக்காக அவங்க வேலை செய்ய போறாங்க, எத்தனை நாட்கள் வேலை செய்ய போறாங்க என்பது தொடர்பான அத்தனை தகவல்களையும் பதிவு செய்து வைத்திருக்கின்ற ஒரு இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். இதன் மூலமாக வட இந்தியர்களோட வருகைக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும். இதைத்தான் நாங்க கேட்கிறோமே ஒழிய மற்றபடி யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. இன்னர் லைன் பெர்மிட் முறையை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்காக வருகின்ற ஒரு வட இந்தியர் அவருடைய இன்னர் லைன் பெர்மிட் காலம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல தாராளமா வசிக்கலாம்.
அவருடைய அந்த வேலை காலம், அனுமதி காலம் இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரு தன்னுடைய இன்னர் லைன் பெர்மிட்டை புதுப்பிக்கணும். புதுப்பிக்கிறதுக்கு காலதாமதம் ஆச்சு அப்படின்னா அந்த வட இந்தியர் அவருடைய சொந்த மாநிலத்துக்கே போய் தன்னுடைய அனுமதி சீட்டை புதுப்பித்துக் கொண்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும். மற்றபடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கவோ, அவர்களுக்கு குடும்ப அட்டையோ, வாக்காளர் உரிமையோ, வசிப்பிட உரிமையோ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இது தப்பு இல்லையா? நாம எல்லாரும் இந்தியர்கள் தானே அப்படின்னு சில லூசுகள் ஓடி வரும். அவங்களுக்கு புரியுற மாதிரி இத விளக்கி சொல்லணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டிற்கு வருகின்ற 1.5 கோடி வட இந்தியர்களுக்கு நீங்க நிரந்தரமா வாழ்விட உரிமையும் வாக்காளர் உரிமையையும் கொடுத்து விட்டால் அது தமிழர்களோட அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்தாக போய் முடிந்துவிடும். எப்படி சொல்றேன்? இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டு விட்டால், நாம இத்தனை ஆண்டுகளாக பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம போராடி தடுத்து வச்சிருக்கிறோம்ல, பாஜகவையும் இந்துத்துவ சக்திகளையும், அவங்க நாளைக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்க. வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் இதுதான் நடக்கும். வட இந்தியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? திராவிட கட்சிகளுக்கா, திமுகவிற்கா, அதிமுகவிற்கா, இல்ல நாம் தமிழருக்கு போடுவாங்களா, தாவேகாவிற்கு போடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஜக, காங்கிரஸ். அதுலயும் இப்ப பாஜகவிற்கு தான் செல்வாக்கு அதிகம். தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்ற வட இந்தியர்கள் இன்னைக்கு பாஜகவிற்கு தான் ஓட்டு போடுறாங்க. இதுக்கும் கூட என்னால எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கோவை தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க. அந்த தேர்தல் பரப்புரையின் போது வானதி சீனிவாசனுக்காக அந்த தொகுதியில் இருந்த வட இந்தியர்கள் வீதிக்கு வந்து பரப்புரை செஞ்சாங்க. வானதி அக்கா ஜிந்தகி பக்கா. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசனுக்காக கோவை தெற்கு தொகுதியில் இருந்த வட இந்தியர்கள் அனைவரும் வீதிக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க. வானதி சீனிவாசனோட வெற்றியில் வட இந்தியர்களோட ஓட்டு கணிசமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி துறைமுகம் தொகுதியிலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களோட வாக்கு எண்ணிக்கை இருக்கு. இது சும்மா சாம்பிள், 2 தொகுதி மட்டும். இது மாதிரி திருப்பூர்ல 2 தொகுதி இருக்கு. இப்ப 1.5 கோடி பேருக்கு, 1.5 கோடி வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டுல நிரந்தர வசிப்பிட உரிமையும் நிரந்தர வாக்காளர் உரிமையும் கொடுக்கப்பட்டு விட்டால் பாஜக எந்த கூட்டணியோட துணையும் இல்லாம ரொம்ப சுலபமா தமிழ்நாட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருவாங்க. நாம உயிரை கொடுத்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறோம்ல இந்தி திணிப்பு, அது எந்த தடங்களும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும். பின்ன அவன் கேட்பான்ல, ஏன் நானும் தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டுல, எனக்கும் தான் குடும்ப அட்டை கொடுத்திருக்கிறாங்க, நானும் தான் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி வச்சிருக்கிறேன், நான் என் மொழியை படிக்கணும்ல, அதுக்குண்டான வசதியை ஏற்படுத்து அப்படின்னு கேட்பான். சோ பள்ளிக்கூடத்துல தானா இந்தி வரும். ஏன்டா நான் இந்த ஊருக்கு போனோம், நீ வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மட்டும்தான் பெயர் பலகை வச்சிருக்கிற, எங்க இந்தி அப்படின்னு கேட்பான். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த வட இந்தியர்களால நிறைய சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு இனக்கலவரமோ வரணுமா? அதுதான் இந்த தவிட்டு தற்குறி தம்பியோட எதிர்பார்ப்பா? இந்த எதிர்பார்ப்போட தான் இந்த கேள்வி அவர் கேட்டாரா? நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. வேட்பாளரா இருக்கிறனே அப்படின்னு பாக்குறேன், இல்லைன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிப்புடுவேன். சரியா? அடுத்து என்ன சொன்னாரு? தமிழர்கள் நாம நம்முடைய மாநிலத்தில் இருக்கும் பிற மொழியாளர்களையும் வட இந்தியர்களையும் விரட்டி அடித்தால் மற்ற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களை அடிச்சு விரட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழர்கள் நாம என்னைக்குமே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்களை அடிச்சு விரட்டினதே கிடையாது. என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை அப்படி ஒரு செய்திய நான் வந்து படிச்சதே கிடையாது. நடந்திருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்கலாம். ஆனா மிகப்பெரிய அளவிற்கான தாக்குதல்கள் பிற மொழியாளர்கள் மீது நடந்ததே கிடையாது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல தமிழர்கள் மேல எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க தெரியுமா? மகாராஷ்டிராவில் லுங்கிவாலா அப்படின்னு சொல்லி தமிழர்களை அடிச்சு விரட்டினாங்க. 2014 அப்படின்னு நினைக்கிறேன், தவறா இருந்தா
மன்னிச்சுக்கோங்க, 2014 ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரம் வெட்ட போனாங்க அப்படின்னு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி 20 தமிழர்களை ஆந்திர காவல்துறை சுட்டு கொன்னுச்சு. மரக்கட்டைக்கு நம்பர் போடுற மாதிரி தமிழர்களை சுட்டு கொன்னுட்டு அவங்களுடைய கால் பாதத்துல 1, 2 அப்படின்னு நம்பரை போட்டு சுழிச்சு வச்சிருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த போது தமிழ்நாட்டில் இருந்த எந்த ஒரு ஆந்திரர்களையோ தெலுங்கர்களையோ தமிழர்கள் தாக்கவே இல்லை. சரி, 2014க்கு ஏன் போனோம்? 2021 நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏத்து அடுத்த 8 மாசத்துல ஆந்திர டோல்கேட்ல வச்சு தமிழர்களை, குறிப்பா தமிழக சட்டக்கல்லூரி மாணவர்களை இரும்பு கம்பியால ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க. அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடைசி வரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கவே இல்லை. தமிழர்கள் மீது அப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்த பிற மொழியாளர்கள், தெலுங்கர்கள், ஆந்திரர்கள் பாதுகாப்பாத்தான் இருந்தாங்க. அவங்களுடைய நிறுவனங்கள் பாதுகாப்பாத்தான் இருந்துச்சு. புரியுதா? அதே மாதிரி 1992 காவேரி கலவரத்தின் போது கர்நாடகாவில் இருந்த தமிழர்களை அங்கிருந்த கன்னடர்கள் அடிச்சு விரட்டினாங்க. ஈழத்துல நம்மள இனப்படுகொலை செஞ்சாங்க, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழ்நாட்டுக்கு அகதியா வந்து தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வலியோடையும் வேதனையோடையும் ரணமோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆனா இந்த இந்திய துணை கண்டத்திற்குள்ளாகவே தமிழர்கள் கர்நாடகாவில் இருந்து அடித்து அகதியாக தமிழ்நாட்டுக்குள்ள விரட்டி அடிக்கப்பட்டாங்க 92. அந்த நிகழ்வை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. அந்த நிகழ்வு நடந்த போதும் சரி, 2018 காவேரி பிரச்சனையின் போது தமிழர்களோட சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கன்னடர்களால கொடூரமான முறையில தாக்கப்பட்டாங்க. ஒரு வயதான பெரியவர் பாறை உண்டு லாரி ஓட்டிக்கிட்டு கன்னட எல்லைக்குள்ள போனாரு. அவரை இறக்கி அவரை நிர்வாணப்படுத்தி கன்னத்திலேயே அடிச்சு காவேரி கன்னடர்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல சொல்லி கன்னடர்கள் கட்டாயப்படுத்தினாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடந்த போது தமிழ்நாட்டில் இருந்த கன்னடர்கள் பாதுகாப்பாத்தான் இருந்தாங்க. முல்லை பெரியாறு அணை சிக்கல் தீவிரமான போது தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் இருந்து கேரளாவிற்கு பண்ணை வேலை செய்ய போன தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தி செல்போன்ல வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தினா கேரள மலையாளி. சபரிமலைக்கு சாமி கும்பிட போனவன் மேல வெந்நீரை ஊத்தி கொலையே பண்ணிட்டான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த போது தமிழ்நாட்டில் குறிப்பா கோவை மாநகரில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மலையாளி மீதும் தமிழர்கள் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை. ஏன்னா தமிழர்கள் நாங்கள் அறம் சார்ந்தவர்கள். புரியுதா? ஆனா போற போக்குல இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களையும் பிற மொழியாளர்களையும் நீங்க விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பேசினா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடிச்சு விரட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அந்த தற்குறி தம்பி. டேய் முண்டம், அறிவுகட்ட தவிட்டு தற்குறி, மற்ற மாநிலத்துல இருந்து தமிழர்களை அடிச்சு விரட்டும் போது என்ன விரல் சூப்பிக்கிட்டு இருத்தியா சொல்ற? அப்புறம் நீங்க எல்லாம் எந்த தைரியத்துலடா நாம் தமிழர் கட்சியை நோக்கி இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கறீங்க, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? அடுத்து ஒரு கருத்தை சொன்னா பாருங்க அந்த தற்குறி தம்பி. அதை கேட்ட உடனே சீ என்ன இவன் இவ்வளோ கேவலமா இருக்கிறான் அப்படின்னு என்னையும் அறியாத ஒரு இனம் புரியாத அருவெறுப்பு என் உடம்பு முழுக்க பரவுச்சு. அது என்ன கருமம் முடிச்ச கருமாந்திர கருத்து அப்படின்னு நீங்களே கேட்டுட்டு வாங்க. தமிழ் ஆளுமைகள் தான் இங்க ஆளணும் அப்படின்னா சிங்கப்பூர்ல எடுத்துக்கோங்க, மலேசியால எடுத்துக்கோங்க. இங்க நம்ம தர்மன் சண்முகரத்னம் ஐயா அவர்கள் இருக்காரு. அவர் உண்மையான அதிபர். அங்க அவர் இங்க தமிழ் மரபுல இருந்து போனவர் தான். அப்ப எதுல இருந்து பிறந்தோன்றது முக்கியம் கிடையாது. அந்த மக்களுக்காக அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வாக்களிப்போம் அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி தமிழர்கள் வாக்களிச்சாங்க. கேட்டீங்களா? தம்பி என்ன சொல்றாரு? சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் பல தமிழ் ஆளுமைகள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தோம் என்று பார்க்கவில்லை. அதாவது சிங்கப்பூர் மக்களும் மலேசிய மக்களும் பல தமிழ் தலைவர்களை தங்களுடைய ஆளுமைகளாகவும் தலைவர்களாகவும் ஏத்துக்கிட்டாங்களாம். அவங்க யாருமே அந்த தலைவர்களை அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கலையாம். அதே மாதிரி தமிழர்களுக்காக வந்து நின்றவர்கள், போராடியவர்கள் என்பதற்காகத்தான் திராவிட கட்சிகளுக்கு
மக்கள் மாறி மாறி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறாரு. இதனுடைய பொருள் என்ன? தமிழர்களுக்காக போராடிய பிற மொழியாளரை நாம தலைவரா ஏத்துக்கலாம், தப்பு இல்ல அப்படிங்கிறாரு. தம்பி எப்படி அவருடைய அப்பா வயசுல இருக்கிற எல்லாரையுமே தன்னுடைய சொந்த அப்பாவா ஏத்துக்குவாரா? ஏத்துக்குவாரு போல. பக்கத்து வீட்டுக்காரனை எல்லாம் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு வேணும்னா கூச்ச நாச்சம் இல்லாம இருக்கலாம், நாங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல? இது எவ்வளவு பெரிய நச்சுத்தனமான கருத்து. போற போக்குல அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு நச்சு கருத்தை விதைச்சிட்டு போறது. இது தமிழ்நாடு, நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய நாட்டை யாரு ஆளணும் அப்படிங்கிறத நாங்க தான் முடிவு செய்யணும். இன்னமும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய தகப்பன் என்பவன் எங்களை பெற்றவனா இருக்கணும், தலைவன் என்பவன் எங்களுடைய இரத்தவனா, எங்களுடைய இனத்தை சேர்ந்தவனா இருக்கணும். புரியுதா? இது எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமை. இதை எதன் காரணம் கொண்டும் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. பிற மொழியாளர்கள் தமிழர்களுக்காக வந்து போராடினாங்க, களத்துல நின்னாங்க அப்படின்னா அதற்குண்டான மரியாதை அவர்களுக்கு நிச்சயமாக வழங்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக அவங்களை எல்லாம் தலைவரா ஏத்துக்க முடியாது. புரியுதா? நாங்க ஒன்னும் அண்டை மாநிலங்களுக்கு போய் அங்க தலைவர்களா இருக்கணும், அந்த மாநிலத்தை நாங்க ஆட்சி செய்யணும் அப்படின்னு கேட்கல. எங்களுடைய சொந்த மாநிலத்தை நாங்கள் ஆள வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். புரியுதா? இதுக்கு மேல இத விலக்கி சொல்ல முடியாது. திராவிடர்களுக்கு வேணும்னா இது இனிக்கும். ஏன்னா அந்த திராவிடம் என்ற சொல்லின் பொருளே அப்பன் பெயர் தெரியாதவன் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த தம்பி பேசின கருத்தை திராவிடர்கள் பரப்புறாங்க. அவனுங்களுக்கு வேணும்னா இந்த கருத்து இனிக்கலாம். ரோட்ல போற வரவனை எல்லாம் என் அப்பன் அப்படின்னு திராவிடர்கள் சொல்லுவாங்க. யார வேணும்னாலும் அவனுங்க தலைவனா ஏத்துக்குவானுங்க. இந்த தற்குறிகளுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அதனால அவனுங்களும் யாரு ஆண்டாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா தன்மானம் மிக்க தமிழர்களாகிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்டு போராடிக்கிட்டே இருப்போம். நாங்க அழுத்தம் திருத்தமா இந்த கருத்தை பேசிக்கிட்டே இருப்போம். இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். சரியா? கடைசியா என்ன சொன்னீங்க? இங்கு வரும் வடவர்கள் யாரும் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். வட மாநிலத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் பட்டியல் இனத்தவர்களையும் முன்னேற்ற வேண்டியது என் வேலை இல்லை. என் வேலை இல்லை. என் மாநிலத்தை சேர்ந்த ஆதி தமிழர்களையும் மற்ற ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களையும் முன்னேற்ற வேண்டியது என் பொறுப்பு. அதைத்தான் நான் பார்க்க முடியும். இங்க வரவன் எல்லாம் ஒன்னும் பணக்காரன் கிடையாது, அவன் எல்லாம் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னா என்ன பண்ணும்? அவனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சோறு போடணுமா? அவனுக்கு வாழ்விட உரிமையும் வாக்காளர் உரிமையும் கொடுக்கணுமா? என்ன பேச்சு இதெல்லாம்? தம்பி, நல்லா பேசுறீங்க, ஆனா அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. சரியா? இது ஒரு கருத்து, இது ஒரு கேள்வி அப்படின்னு இதை அவர் கேட்டுட்டாராம். அதுக்கு 2-3 நாளா சமூக வலைதளங்கள் முழுக்க நாம் தமிழர் கட்சியை மடக்கிய இளைஞன். வாடா, நேருக்கு நேர் வந்து உட்காந்து இதே கருத்துக்களை பேசி விவாதம் பண்ணு. விவாதத்துல ஜெயிச்சுட்டு அப்புறம் மற்ற கருத்துக்களை பேசிக்கலாம். சரியா? போங்கடா போக்கத்த பசங்களா. இவனுங்க கருத்தை எல்லாம் விட்டு தள்ளுங்க. தேர்தல் நேரம் வந்துருச்சு. இப்படித்தான் எதையாச்சும் ஒண்ணு கொண்டு வந்து நம்மள திசை திருப்ப பார்ப்பானுங்க. இதோட இதற்கெல்லாம் பதில் சொல்றத ஒரு 20-30 நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு தேர்தல் வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.